தாருமே. இந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. இந்த கோட்டை இந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. இந்த கோட்டை இந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. இந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. இந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாதி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜபாதி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. இந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. இந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தை கேட்டிட காத்திருப்பேனே. இந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா அருள் தாருமே. இந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. நம்பிக்கை
வருகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, இந்த கோட்டை இந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். இந்த கோட்டை இந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025 வருடம் கடைசி வாரத்தில் இந்த மெசேஜ் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள தேவனாய கர்த்தர் உதவி செய்தார். வார்த்தைகளுக்காக ஒரு நிமிடம் ஜெயிப்போம். பரிசுத்த பிதாவே, சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிறவரை, வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிறவரை, இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஜனங்களையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மனசமானத்தையும் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஒவ்வொரு நாளும் எந்த இடத்துல ப்ரேயர் பண்ணாலும் நாம் என்ன செய்வோம்? இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். சங்கீதம் 103:1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம எந்த கூட்டம் முடிஞ்சாலும் இந்த வார்த்தையை சொல்கிறோம் இல்லைங்களா? என்ன வார்த்தை? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னைக்கு என்ன மெசேஜ்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்த செய்கின்ற உபகாரங்கள். கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்த செய்ய போகிற உபகாரங்கள். ஆகவே தான் தாவீது ஓட் ஆஃப் தங்ஸா சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி. தேவன் நமக்கு செய்கின்ற பெரிய உபகாரம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவன். திருமறை கூறுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்கிறார் என்று. பாருங்கள், எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் கிரமமில்லாத விஷயங்கள் உண்டு. இங்கே சின்ன பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இதை செய்யினா செய்ய மாட்டாங்க, இதை செய்யாதுன்னா கரெக்டாக செய்வாங்க. சில மனுஷங்கள் நம்ம பார்க்குறோம், அவங்களும் அப்படி தான். இந்த வார்த்தையில் இந்த காரியங்கள் செய்யண்டாம்னா கரெக்டாக செய்வாங்க, இந்த காரியங்களை செய்யணும் அவங்க செய்ய மாட்டாங்க. அது மனித சுபாவம் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற இந்த அக்கிரமமான காரியங்கள், கிரமமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பொறுத்தவர். ஆகவே தான் அவர் நம்ம சோத்திரிக்கணும். 2வது தாவீது கூறுகின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. என்னுடைய சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறேன், அந்த நாட்களில் எல்லாம் நிச்சயமாகவே இந்தளவு ஹாஸ்பிட்டல் கிடையாது. இந்த நாளில் எவ்வளவோ மருத்துவமனைகள். நீ பாருங்கள், +2 முடிச்சுட்டு மேக்ஸிமம் நம்முடைய பிள்ளைகள்லாம் மெடிக்கல் லைன் தான் போடணும்னு விரும்புகிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிக்கல் லைனில் எல்லா இடத்துலையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டப் நோய்கள் பெருகிடுச்சு. இந்த நோய்கள் பெருகின இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் உதவி தேவையாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் தேவன் என்னைக்கு வரைக்கும் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சர்வாங்க சொத்தை கொடுக்கின்றார். அவரை நம்புகின்ற பிள்ளைக்கு சர்வாங்க சொத்தை கொடுக்கின்றார். நான் சொல்லுவேன், ஓகே, ஒரு பிரசவமாக ஹாஸ்பிட்டல் போங்க, நான் தவறுன்னு சொல்லலை.
அல்லது சில தீய பழக்க வழக்கங்கள் அல்லது சில நம்மளை அறியாமல் வந்து தொட்டக்கூடிய நோய்கள், ஓகே போங்க நான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் தயவுசெய்து சின்ன சின்ன காரத்தில் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகாதுங்கன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன? வசனம் என்ன சொல்லுது? அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாகி அவரை நம்புறவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. எப்படியும் சுகத்தை கொடுப்பாரு. வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுப்பாரு. ஊழியர்களில் கை வைக்கும்போது சுகத்தை கொடுக்குறாரு. ஜெபனையை பூசி சுகத்தை கொடுக்குறாரு. வசனத்தை அனுப்பி சுகத்தை கொடுக்குறாரு. எல்லா விதத்திலும் அவர் தான் சுகத்தை கொடுக்குறாரு. சிஎம்சி ஆகட்டும், மியாட் ஆகட்டும், எய்ம்ஸ் ஆகட்டும், எந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், உண்மையிலேயே டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே கண்டி உயிரை திருப்பி தருவோன்னு எந்த ஹாஸ்பிட்டலையும் சொல்கிறது கிடையாது. வசனம் எல்லா இடத்துலையும் அது உறுதிப்படுது. வசனம் போய் சொல்லாது. வசனம் என்ன சொல்லுது? உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அவை நமக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லத்தான் செய்யணும். இந்த காலத்தில் எந்த நோய் யாருக்கு எப்போ வரும்னு தெரியாதுங்க. அடிக்கடி சபையில் சிரிச்சிட்டே சொல்லுவேன், நோயும் பேயும் சொல்லிட்டு வரவே செய்யாது. மனுஷனுக்கு எப்போ நோய் வரும்னு தெரியாது, எப்போ பேய் பிடிக்கணும்னு தெரியாது, எப்போ சாவு வரும்னு தெரியாது. ஓகேங்களா? ஆவியை பாருங்கள், ஆவி தான் இதயத்தில் சங்கீதக்காரனே தாவீது தன்னுடைய இருதயத்திலேருந்து சொல்கிறாரு, அவர் உன்னுடைய நோய்களெல்லாம் என்ன செய்கிறாரு? குணமாக்குறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. மேலே பாருங்க, நம்முடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் தான் இருக்குதுங்க. நமக்கு தீர்க்காசு கொடுக்குறதும் ஆண்டவர் தான். அவர் சொல்லாகும், அவர் கட்டளைன்னு இருக்கும். எத்தனையோ மக்களை பார்க்குறேன், சின்ன வயசில் அநியாயத்துக்கும் கொண்டு போகிறாங்க. மூவும் மனசுக்கு வேதனையாக இருக்கும். சில இடங்களில் பாருங்கள், 80 வயசு 90 வயசில் உயிரோடு இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? இப்போ நமக்கு ஜீவனை கொடுக்குறது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகமாக கொடுக்கறது அவருடைய பெரிய கிருபை. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதினால் 80 வருஷம். ஜனங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, நோயில்லாத வாழ்க்கை தான் குறைவில்லாத செல்வம்னு சொல்லிக்கிட்டு அவர் இந்த நோயில்லாத வாழ்க்கையும் கொடுக்குறாரு. நம்முடைய பிராணனை அவர் பாதுகாக்கிறாரு. நானும் சரி, எங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, வெளில போகும்போது நம்முடைய ட்ராவலுக்காகவும் நம்முடைய ஜீவனுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தானே போகிறோம். நீங்களும் அப்படி தானே? காரணம் என்ன? அவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். அடுத்தது பாருங்கள், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? முடிசூட்டுகின்றார். கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தெரியும். கிருபை என்பது அவருடைய அன்பும் தயவும். இரக்கம் என்பது அவருடைய ஒரு குணாதிசயம். பாருங்கள், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைகளுடைய பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பரற்ற என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமில்லை, அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு, நோய்களை குணமாக்குறாரு, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறாரு, கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகின்றார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகின்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த 2025 வருஷத்தில் எத்தனையோ வாழ்க்கையில் எவ்வளவோ நோய்கள், பிரச்சனைகள், திடீர்னு சிலவங்க நித்திரைகள் போயிடுறாங்க. அது சிலவங்களோட வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்கன்னா, நோய்கள் ரொம்ப படாதப்படுறாங்க. சிலவங்களோட வாழ்க்கையில் கிரகமில் சில காரியங்கள் அவங்களை ரொம்ப சாபத்துக்குள்ளேயும் சங்கடத்துக்குள்ளேயும் வழி நடத்துது. தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மளை அவ்வளோ ஜனனை மீட்டெடுத்து ஒவ்வொரு நாள் நம்மளை கிருபையாக வழி நடத்துகிறார் இல்லைங்களா? அதுதான் இந்த 5 காரியங்களையும் தாவீது முன்னாடி வைக்கிறாரு. நமக்கும் அதுதான். சொல்லுங்கள், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்கின்றார். அடுத்தது பாருங்க, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல அறியுது. நீங்கள் பாருங்கள், எத்தனையோ ஜனங்கள் 60 வயசுக்கும் இல்லை, 70 வயசுக்கும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. நான் கண்ணார நான் பார்க்குறேன். பாருங்க, கர்த்தரை நம்புகிற மக்களுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், உண்மையிலே பாருங்கள், அவங்களுடைய வயசு, அவங்களுடைய வாலிபம், அவங்களுடைய பிள்ளைன்னு அவர் என்ன செய்கிறாருன்னா திரும்பவும் ஒரு வாலிப பையன் மாதிரி கொடுக்குறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல் நடந்து எழுப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? உண்மையிலே ஆண்டவரை நம்புங்க. எல்லாமும் நம்புகிறீங்க. நான் அடிக்கடி என்ன சொல்கிறோம்னா, டாக்டரை நம்புங்க, நான் தப்புன்னு சொல்லலை. டிஸ்பென்சரி நம்புங்க, நான் தப்புன்னு சொல்லலை. வைத்தியசாலை நம்புங்க, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றுக்கும் கிரியைகள் நடப்பிப்பது தேவன். அது ஒருபோதும் மறந்துடாதீங்க. வசனம் சொல்லுது. ஆகவே தான் பாருங்கள், வசனம் சொல்லுது, கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது ஆயிடுது. இப்போ ஜென்ரலாக அவர் சொல்கிறாரு, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். உண்மையிலே பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நியாயமுள்ள நியாயாதிபதி. நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் நீதி செய்கிறாரு. அவர் தான் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நியாயத்தை செய்கிறாரு. தன்னுடைய வழிகளை மோசைக்கும் தன்னுடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தெய்வம் உருக்கமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தெய்வம்.
அவர் எப்பொழுதும் கடிந்து கொண்டிறார், என்றென்றைக்கும் கோபம் செய்கிறார். அடுத்த வசனம் சூப்பராக இருக்கும். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். உண்மையிலே இன்றைக்கி சிலவங்க பண்ணுற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஆண்டு அடித்தாருன்னா அங்கேயே செத்து போவாங்க. அன்றைக்கி உண்மையிலே என்ற ஒரு சகோதரர் பேசிட்டு இருந்தார். அவர் பேசும்போது அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டவர் சொசைட்டினால். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இங்கே பண்ணக்கூடிய அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு ஆண்டு அப்போவே தண்டனையை கொடுத்தாருன்னா இந்த உலகத்தில் 100க்கு பாதி கூட நிச்சயத்து உயிரோடு இருக்கான்னு சொல்கிறாரு. வாசகம் தான் அவர் வசனம் சொல்லுது. பார்த்தீங்களா, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கின்றார். 13ஆம் வசனம் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். எனக்கு 2025 எனக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் இருந்தது. ஒரு ட்ரிப்பு ஆக்சுவலாட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஆக்சுவலாட்டு ஒரு சின்ன ஒரு மருத்துவ சிகிச்சை இருந்தது. ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன். ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது. அப்புறம் சுகர் சம்பந்தமாக ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. எத்தனையோ ப்ராப்ளம் என் மனைவிக்கு வந்தது. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் கூட இருந்து என்ன செஞ்சார், பாதுகாத்தார். பாருங்கள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல் எவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், ஆனாலும் கூட தேவனுடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கிரியை செய்கிறது. சிஞ்சக்கொட்டையில் தாழ் சிறந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. நல்லா அவருக்கு துதி சொல்லுங்கள், நல்லா அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். காரணம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்குகின்றார், பிராணன அழிவுக்கு விலக்கி மீட்கின்றார், கிருபினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகின்றார், நன்மையினால் வாயை திருப்தி செய்கின்றார். அதில் ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சில இடங்களுக்கெல்லாம் நான் ஊழியத்துக்காக சென்றது கிடையாது, செல்லுன்னு விரும்புவேன். நான் எங்கே போகணுன்னு ஆண்டுகிட்ட கேட்குறேனோ அந்த இடத்துக்கு நான் அனுப்பி விடுவார். அப்போது இந்த 2025 நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டுகிட்ட கேட்டிருந்தேன், ஆண்டவரை நான் பார்க்காத கடல் கடந்த சில இடங்களுக்கு நான் போய் செய்யணும், உங்களுடைய ஊழியங்களை செய்யணும். ஆரவாரத்தோடு இல்லை, ஆர்ப்பாட்டமாக இல்லை, சைலண்டாக போகணும், ஊழியர்களை முடிக்கணும், திரும்பி வரணும். இந்த வருஷத்தில் நான் பார்க்காத அந்தமான் தேசத்துக்கு கொண்டு போய் ஊழியத்தில் அன்று அவ்வளோ அருமையாக பயன்படுத்தினார். தமிழ்நாட்டில் நான் பார்க்காத கொல்லிமலை, அந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடத்துல அன்று கூட்டு போய் அருமையாக ஊழியர்களை செய்ய வச்சார். அதுபோல் இன்னொரு இடம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்காடு, அந்த இடத்துல நான் போனதே கிடையாது. அங்கெல்லாம் போய் ஊழியத்து நிமித்தமோ எவ்வளோ காரியங்களை செய்து ஆண்டு உதவி செய்தார். அவை தான் வசனம் சொல்லுது, நம்ம என்ன நினைக்கிறோமோ ஆண்டு அப்படியே செய்து கொடுக்குறாரு. இந்த வருஷத்தில் செய்த விடையும் அடுத்த வருஷத்தில் ஆண்டு உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை, ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ண முடியாத விஷயங்களை செய்வாராக. எப்பவுமே நீங்கள் அவருக்கு நினைச்சிங்க, துதியை சொல்லுங்கள், சோத்திரம் சொல்லுங்கள். சங்கீதக்காரனை தாவீது கூறுவது போல், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உலகங்களை மறவாதே என்ற வார்த்தையை அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவு நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அந்தளவு தேவன் இன்றும் அதிகமாக உங்களோட வாழ்க்கையில் நினைச்சுவார், அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த வருடம் முழுவதுமாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லாதபடி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்து நமக்கு நன்றி. எனக்கு மாத்திரமில்லை, இந்த குடும்பத்துக்கு மாத்திரமில்லை, உண்மை நம்புகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வருடத்தில் நீங்கள் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர், ஐசியங்களை செய்திருக்கின்றீர், அற்புதங்களை செய்திருக்கின்றீர். நன்மையினால் எங்களை ஆண்டவரை நீர் முடிசூட்டியிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரை. புதிய வருடமும் அவிதமாகவே ஆசீர்வாதமாக மங்களகரமாக செழிப்பாக அமையட்டும். உங்களுடைய நாமம் மையப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.